கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். மார்க்கு 2ஆம் அதிகாரம் வசனம் 17. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் தொடங்கும் பொழுது இயேசு அதை கேட்டு என்று துவங்குகிறது. அப்படியானால் நமக்கு ஏற்படுகின்றதான கேள்வி என்ன? இயேசு எதை கேட்டு அதற்கு பிறகு இந்த பதிலை அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கும்பொழுது, அதற்கு முந்தின வசனத்தில் பரிசேயர்களும் வேதப்பாரர்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், என்ன உங்களுடைய போதகர் பாவிகளோடு கூட ஆயக்காரரோடு கூட போஜனம் பண்ணுகிறாரே என்று கேள்வி கேட்கின்றார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆயக்காரர்களும் பாவிகளும் ஒதுக்கப்பட்டவர்களாக புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும் தங்களுடைய பார்வைக்கு இந்த வேதப்பாரர்களும் பரிசேயர்களும் நீதிமான்களாக தங்களை காண்பித்து கொள்ளுகின்றார்கள். அதை அறிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற பதிலை தான் நாம் இப்பொழுது வாசிக்கின்றோம். அதற்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டோடு கூட ஆண்டவர் சொல்லுகின்றார். என்னவென்று, யாருக்கு வைத்தியன் தேவை வேண்டும்? டாக்டர் இடத்துல யார் போவார்கள் என்றால், சரீரத்தில் சுகவீனமாக இருக்கிறவர்கள், வியாதியாக இருக்கிறவர்களுக்கு தான் வைத்தியர்களை நாடி தேடுவார்கள். வைத்தியர்கள் வியாதியாக இருக்கிறவர்களுக்கு தான் தேவையே தவிர, ஆரோக்கியமாக இருக்கிறவர்களுக்கு வைத்தியர்கள் என்ன செய்ய வேண்டிய அவசியமில்லை, தேவைப்பட வேண்டிய அவசியமில்லை. அதே வண்ணமாகத்தான் நான் நீதிமான்களை அழைப்பதற்காக அல்ல, உங்களால் பாவிகள் என்று தீர்மானிக்கப்படுகிறதே, பாவிகள், இவர்கள் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி நீங்கள் யாரையெல்லாம் புறக்கணித்திருக்கிறீர்களோ அவர்களை நான் ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவர்களுக்காக நான் வந்தேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை அல்லவா! கடவுளுடைய தன்மை என்ன என்பதை மிக தெளிவாக இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். இன்றைக்கு பல இடங்களில் என்ன சொல்லி கொடுக்கப்படுகிறது என்றால், கடவுளிடத்தில் ஒருவன் சேர வேண்டுமென்றால் அவன் மிகவும் நீதிமானாக இருந்தால் மட்டும்தான் கடவுளுடைய பார்வைக்கு அவன் ஏற்புடையவனாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவர் பாவிகளை தேடி இந்த உலகத்தில் வந்தார் என்று எழுதியிருக்கிறது. அதுவும் மக்களாலே பாவிகள் என்று முத்தரிக்கப்பட்ட, மக்களாலே வெறுத்து ஒதுக்கப்பட்ட, தாங்கள் நீதிமான்கள், நாங்கள் மிகவும் நல்லவர்கள், நாங்கள் மிகவும் நேர்மையானவர்கள், இவர்களெல்லாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லி மக்களால் நியாயம் தீர்க்கப்பட்டு வெறுத்து ஒதுக்கப்படுகிறார்களே, அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தேடி வந்து அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படியாய், அவர்களை நீதிமான்களாக்கும்படியாய், அவர்களுக்கு வேண்டியதான எல்லா விதமான ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்பட்டு, அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு, தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியின் முத்திரையினாலே நம்மை அவருக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கின்றார். எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். இப்படிப்பட்ட நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாமும் நியாயம் தீர்க்கிறவர்களாக நின்று பிறரை நாம் குற்றப்படுத்தி இவர்களெல்லாம் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள், இவர்களெல்லாம் பாவிகள் என்று சொல்லி ஒருவனும் மற்றவர்கள் மீது நாம் என்ன செய்யக்கூடாது,
நியாய தீர்ப்புகளை நாம் எழுதவே கூடாது. எல்லாரும் கடவுளுடைய பார்வையில் சமமானவர்களாக இருக்கிறபடியினால், கடவுள் எல்லாரையும் சமமாக நேசிக்கிறபடினாலே நாமும் என்ன செய்ய வேண்டும்? பிறர் மீது அன்பு பாராட்டி எல்லாரையும் சமமாக நேசிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஒருவேளை நாம் பார்க்கும் பொழுது பிறர் அவருடைய காரியங்கள் நமக்கு ஏற்புடையதாக காணப்படவில்லை என்றால் கூட அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டுமே தவிர உடனே நாம் அவர்கள் மீது ஒரு முத்திரையை குத்தி இவர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லி வெறுத்து ஒதுக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த வசனத்திலே இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன? நம்முடைய ஆண்டவர் ஒருவரையும் அப்படி வெறுத்து ஒதுக்கினதில்லை. வேதம் சொல்லுகிறது, தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் எல்லாருக்குமான அழைப்பை அவர் இலவசமாய் கொடுக்கின்றார். அப்படிதான் நமக்கு அந்த கிருபை கிடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். இன்றைக்கு நாமோ அல்லது நம்முடைய மூதாதையர்களோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாகி அவருடைய ஆசீர்வாதத்தினாலே இன்றைக்கு இவ்வளவு நல்லாக இருக்கிறோமே, அதற்கான அடிப்படை காரணம் நாம் அந்த பரிசேயர்களைப் போல, வேதப்பார்களைப் போல நாங்கள் நீதிமான்கள் என்பதினால் கடவுள் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக நாம் ஒன்றுமில்லாதிருந்த நேரத்தில் கடவுள் நம்மை தேடி வந்து நம்மை நேசிக்கிறேன் என்று சொன்னார். நம்மை அவர் பக்கமாக இழுத்து கொண்டார். நம்முடைய கண்களை திறந்தார். அவருடைய மகிமையை பார்க்கும்படியா கடவுளிடத்திலே தான் மெய்யான அன்பு இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால்தான் இன்றைக்கு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை கடவுள் கொடுத்தார். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். இதே வண்ணமாக இன்னும் இந்த கடவுளுடைய அன்பை அறிந்து கொள்ளாத மக்கள் தேவனிடத்தில் வர வேண்டும். ஒருவேளை கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நாம் அப்படிப்பட்ட வேற்றுமை உணர்வோடு கூட நாம் இருப்போமானால் அவர்கள் நம்மை பார்த்து, ஓ, இவரிடத்தில் இருக்கிற ஆண்டவர் நல்லவர், அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர், ஆகையினால்தான் இந்த மக்களும் எல்லாரையும் சரிசமமாக நேசிக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வருவார்களே தவிர, நாம் பிறரை நாம் நியாயம் தீர்த்து வெறுத்து ஒதுக்குகிறவர்களாக நாம் இருப்போமானால் ஆண்டவருடைய அன்பை அவர்கள் அறிந்து கொள்ளவே முடியாது. ஆகையால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து சொன்ன வண்ணமாக நான் நீதிமான்களை அல்ல, பாவிகளை நான் மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்தேன். எப்படி ஒரு வியாதி உள்ளவனுக்கு வைத்தியன் அவசியமோ அதே வண்ணமாய் உங்களால் புறக்கணிக்கப்பட்டவருக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த அன்பை நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு காண்பிக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அன்பு பாராட்டுதலை நாம் பிறரிடத்தில் காண்பிக்கும் பொழுது தான் கடவுள் நம்மீது காண்பித்த அன்பிற்கு அது ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை ஆண்டவர் நேசிப்பதற்கு எங்களிடத்தில் எந்த ஒரு நன்மையும் இல்லை ஆண்டவரே. ஆயினும் உம்முடைய அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்து காருண்யத்தாலும் மண்டை இழுத்து ஆண்டவரே எங்களை உம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் நிரப்பி ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீரையா. அந்த அன்பை இந்த உலகத்தில் நாங்கள் பிறருக்கு காண்பிக்கிற மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நீர் எப்படி ஒருவரையும் வெறுத்து ஒதுக்கவில்லையோ அதே வண்ணமாக நாங்கள் பெரியவர்கள், நாங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி மற்றவர்களை அற்பமாய் நினைக்கின்ற அந்த மாபெரும் ஆபத்திலிருந்து ஆண்டவரே எங்களை விலக்கி காத்து கொண்டு யாவரையும் நேசிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படிக்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்படி நாங்கள் செய்யும் பொழுது இதோ எங்கள் மீது கர்த்தாவே நீர் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை அன்பு காண்பிப்பீர், கிருபையை ஊற்றுவீர், எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீர். அதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.